ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரேஸ் எஃபெக்ட் இன் இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூல் பாரில் எலிப்ஸை வரைஞ்சிக்கிறேன். அது ஃபில் கலர் க்ரீன் இருக்குது. இந்த சன்ரேஸ் எஃபெக்ட்டுக்கு நமக்கு ஃபில் தேவைப்படாது. அதனால் நான் பண்ணேன்னா ஃபில் ஆஃப் பண்ணிடுறேன், நன் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அலைன் ஸ்ட்ரோக் கார்னர் கொடுத்துட்றேன். டாட்டட் லைன் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 20லேருந்து 25க்குள்ளே கொடுத்துட்றேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சன்ரேஸோட ஈவெண்ட் ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. தென் கிளிக் பண்ணுறேன். என்னால் எடிட் பண்ண முடியல. நான் எடிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எடிட்டபிள் ஆப்ஜெக்டாக அது மாறிடும். பென் டூலில் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஜெக்டை. ஓகேங்களா. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே அலைன்மெண்ட் மாறி மாறி இருக்குது. ஒரே பாயிண்டில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக டூல் பாரில் இருக்கிற லேசர் டூல் மூலமாக எல்லா ஆப்ஜெக்டையுமே நான் இணைச்சிட்டு அகைன் ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத் ஆவரேஜ் கொடுக்குறேன். பாத் ஆவரேஜ் கொடுத்துட்டு போத்துன்னு கொடுக்கும்போது எல்லா பாயிண்ட்டுமே ஒரே ஒரு பாயிண்டில் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரே பாயிண்டில் கொண்டு வந்துடும். ஆவரேஜ் எடுத்து ஒரே பாயிண்டில் கொண்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேன்வாஸ் ஃபுல்லாக, இந்த ஆர்ட்போர்ட் ஃபுல்லாக இந்த ரேஸ் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதனுடைய கார்னர்ஸை இழுத்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஆல்ட் ஷிஃப்ட் எழுதி தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு ஷேப் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போது ஆர்ட்போர்ட் மேலே இந்த ஷேப் சன்ரேஸ் எஃபெக்ட்டுக்கான ஷேப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. தென் டூல் பாரில் ரெக்டாங்குலர் ஷேப் நான் ட்ரா பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்காக. ஓகேங்களா. ஷேப்போட ஃபில்லு க்ரீன் இருக்கிறதுனால நான் ரெட்டு வச்சுக்கிறேன். ரெட்டு வச்சுட்டு தென் சன்ரேஸ் எஃபெக்டையும் ரெக்டாங்குலர் டூலையும் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்கில் மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆர்ட்போர்டுக்குள்ளார சன்ரேஸ் எஃபெக்ட் செட் ஆகிடும். ஓகேங்களா. நான் பிளேஸ்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா அந்த சன்ரைஸ் எஃபெக்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஐசோலேஷன் மோட் ஓப்பன் ஆகும். தென் நான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா நம்ம டிசைன் லூம் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.